நேற்று பசங்க 2 பேரும் ப்ரஷ் பண்ணுறது இது மாதிரி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக இப்படி ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஒரு டைம் வாங்கி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அது ப்ரஷ்ஷிங்காக இருந்தாலும் சரி, குளிக்கும்போது அவங்க ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டாலும் சரி, நம்ம ஒரு தடவை பண்ணணும். அது வந்து நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அம்மாவுக்கு ஆசையாக இருக்குது, அம்மாவும் ஒரு டைம் உனக்கு ப்ரஷ் பண்ணி விடவா அப்படி கேளுங்க. நீ சரியாக பண்ணியிருக்க மாட்ட கூட, அம்மா ஒரு தடவை பண்ணுறேன் அப்படி வந்து நெகட்டிவாக சொல்லாமல், அம்மாவுக்கு ஆசையாக இருக்குது, நான் ஒரு தடவை உனக்கு பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிடுங்க. எல்லா நாளும் நமக்கு ஒரே நாள் மாதிரி இருக்காது. இன்றைக்கி 2 பேரும் சரியான மூட் ஸ்விங்கில் இருந்தாங்க. இவங்கள வந்து டக்குன்னு கூல் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஐடியா வந்து சிசர்ஸ் தான். சிசர்ஸ் கொடுத்து பேப்பர் கையில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து காம் டவுன் ஆகிடுவாங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது வந்து கீழே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து சிசர்ஸ் வந்து பேப்பர் கட் பண்ணுற சிசர், பேபி சிசர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் கொடுக்கணும். இன்னொரு ஷார்ட்ஸில் கதைப்போங்களா?